إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் ஷேக் சுல்தான் இப்னு அப்துல்லா அல் உமரி அவர்களுடைய ஒரு சிறிய தொகுப்பு. அந்த தொகுப்பில் முஸ்லிம் உடைய பண்புகள் தொடர்பாக அவர் குறிப்பிடுகின்றார். அதில் முதலாவதாக அவர் போடுகின்ற தலைப்பு தான் ஹுலுகுல் முஸ்லிமி மஅல்லாஹி தஆலா, அதாவது அல்லாஹ்வுடன் ஒரு முஸ்லிமுடைய பண்புகள், உயர்வுமிக்க அல்லாஹ்வோடு ஒரு முஸ்லிமினுடைய பண்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற தலைப்பை அவர் இதிலே என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். ஹுலுகுல் முஸ்லிமி மஅல்லாஹி தஆலா. இந்த தலைப்பிலே அவர் முதலாவது கொண்டு வரக்கூடிய செய்தி என்னவென்றால், இஹ்லாசுல் இபாதத்தி லஹு வஹ்தஹு வ அதமு சர்ஃபி ஐய இபாதத்தின் லிகைரிஹி. அதாவது இபாதத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கே இஹ்லாசோடு நிறைவேற்றுவது, அதில் எதையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நிறைவேற்றாமல் இருப்பது. எனவே ஒரு முஸ்லிம் படைத்த ரப்போடு பேண வேண்டிய இந்த உயரிய பண்புகளில் முதன்மையானதாக இதை கொண்டு வருகிறார்கள். நறுமையான சகோதரர்களே, இன்று நட்பண்புகளை பற்றி பேசுகின்ற போது பலர் என்ன நினைக்கிறாங்க, பிற மனிதர்களோடு பிற மக்களோடு பாராட்டப்பட வேண்டிய நட்பண்புகள் என்பதுதான் தலைக்கு சிந்தனைக்கு உடனே வருகிறது. அனைத்தை விட முதன்மையானதுதான் படைத்த ரப்போடு பேண வேண்டிய நட்பண்புகள். படைத்த ரப்போடு ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது முதன்மையான விடயம், அது மிக முதன்மையான விடயம். அதில் கவனம் எடுப்பதில்லை. நாங்கள் பார்க்கிறோம், குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது அருமை மகனுக்கு செய்த உபதேசங்கள்ல முதலாவது உபதேசம் என்ன? யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ. அருமை மகனுக்கு சொல்கிறார், அல்லாஹ்வுக்கு நீங்கள் எதையும் இணையாக்காதீர்கள் என்று சொல்கிறார். எனவே படைத்த ரப்போடு உள்ள அந்த தொடர்பும் படைத்த ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பவைகள் முதன்மையானவைகள். இதை சொல்லிவிட்டு இவர்கள் இந்த நூல்ல எந்த குர்ஆன் வசனத்தை கொண்டு வராங்கன்னா, சூரத்துல் பையினாவுடைய 5வது வசனம், வமா உமிரு இல்லா லியஅப்துல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். எனவே அவர்கள் அதில் ஏவப்படவில்லை, அல்லாஹுவை இஹ்லாஸாக தீனை அவனுக்கே உரியதாக ஆக்கி வணங்குவதை தவிர ஏவப்படவில்லை. எனவே முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய வேதங்களில் இதுதான் கட்டளையாக இருந்தது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அடுத்து ஆதாரமாக கொண்டு வருகிறார் சூரத்து தாரியாத்துடைய 56வது வசனம், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅப்தூன். நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று அந்த வசனத்தை கொண்டு வருகிறார்.
எனவே படைத்த ரப்போடு ஒரு முஸ்லிம் பேண வேண்டிய அந்த உயர்ந்த ஒழுக்கங்களில் பண்புகளில் அவனை என்ன செய்வது? இஹ்லாஸாக வணங்குதல், அவனுக்கே இபாதத்தை சொந்தமாக்குதல் என்பதை குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவது அருமை சகோதரர்களே, அல் புஅது அனிஷ் ஷிர்கி வ வஸாயிலிஹி வ குல்லி மா யுகர்ரிபு இலைஹி. எதை விட்டு தூரமாக வேண்டும்? ஷிர்கை விட்டும், அந்த ஷிர்க்குக்கு இட்டு செல்லக்கூடிய விடயங்கள் இருக்கின்றனவா இல்லையா, அவைகளை விட்டும், எவைகளெல்லாம் ஷிர்கின் பால் நெருக்கி வைக்குமோ அவைகளிலிருந்து ஒருவர் என்ன மிக தூரத்திலே இருக்க வேண்டும், மிக மிக விலகி இருக்க வேண்டும். என்றால் இது அவ்வளவு ஆபத்தானது. ஷிருக்கு கிழக்கில் என்றால் இவர் மேற்கில் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு எந்த அளவு ஷிர்கை விட்டும் அந்த ஷிர்கின் பால் நெருக்கி வைக்கக்கூடிய விடயங்களை விட்டும் ஒருவர் தூரமாக இருப்பாரோ அந்த அளவுக்கு அவர் படைத்த ரப்புக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளில் அவர் எப்படி இருப்பார்? ஒரு சிறந்தவராக இருப்பார். இது இரண்டாவதாக சொல்கிறார். மூன்றாவது சொல்கிறார்கள், முவாலாத்துல் முஃமினீன வ முஆதாத்துல் காஃபிரீன பிஹஸ்பி ضவாபித் ஷர்ஐய்யா. அதாவது மூமின்களை நேசித்தலும், மூமின்களோடு நேசம் பாராட்டுதலும், அதே போன்று காபிர்களோடு பகைமை பாராட்டுதலும் எந்த அடிப்படையில்? அந்த மார்க்க சட்டதிட்டங்கள், அதற்கு மார்க்கம் என்னென்ன சட்டதிட்டங்களை வரையறைகளை வகுத்திருக்கின்றதோ அதற்கேற்ப என்ன செய்ய வேண்டும்? இது அமைய வேண்டும். நான்காவது சொல்கிறார், முராகபத்துல்லாஹி தஆலா ஃபீ குல்லி ஹீன் வல் இல்மு பிஅன்னஹு மஅனா பிஇல்மிஹி. அல்லாஹ் எப்போதும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு, அல்லாஹ் அவனது இல்மால் ஞானத்தால் அவன் எம்மோடு இருக்கிறான் என்ற இந்த உணர்வு ஒவ்வொரு முஸ்லிமுக்குள்ளும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமுக்குள்ளும் இந்த உணர்வு இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அவனது இல்மால் ஞானத்தால் அவன் எம்முடன் இருக்கிறான் என்ற இந்த நம்பிக்கை படைத்த ரப்போடு ஒருவர் பேண வேண்டிய அந்த தொடர்பிலே இது மிக முக்கியமானது. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், சூரத்துல் ஹதீத் 4வது வசனம். நீங்கள் எங்கிருந்த போதும் அவன் உங்களோடு இருக்கிறான். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும் என்ற வசனம். அடுத்த அருமையான சகோதரர்களே, ஐந்தாவதாக கொண்டு வருகிறார், அல் புஅது அனில் முஹர்ரமாத் லிஅன்னல்லாஹ நஹா அன்ஹா வலிஅன்னஹா சபபுன் லிகதபிஹி வ இகாபிஹி. அல்லாஹ் எவற்றை தடுத்தானோ அதிலிருந்து விலகி இருத்தல். அல்லாஹ் எவற்றை தடுத்தான் என்று அவன் தடுத்தவைகள் அவைகளிலிருந்து நாம் தூரமாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஹராமானவற்றிலே ஒருவன் விழுதல் என்பது அது இறைவனுடைய கோபத்துக்கும் தண்டனைக்கும் காரணமாக அமைந்துவிடும். இறைவனுடைய இறை கோபத்துக்கும் இறை தண்டனைக்கும் அவன் என்ன செய்வான்? அதன் மூலம் ஆளாகி விடுவான். எனவே அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து தூரமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ்வோடு ஒரு முஸ்லிம் பேண வேண்டிய அந்த சிறந்த அந்த உறவு, அந்த சிறந்த பண்பு என்ற தலைப்பிலே கொண்டு வருகிறார். ஆறாவது அருமையான சகோதரர்களே, அல் இஸ்திகாமத்து அலா தீனிஹி வஸ்ஸபாத்து அலைஹி. அதாவது அல்லாஹுடைய தீனில் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருத்தல், அவனது தீனில் உறுதியாக இருத்தல். வஅதமு தராஜுஇ அன் ذلك மஹமா கானத்தில் ஃபித்னு வல் முக்ரியாத். அதாவது எவ்வளவுதான் ஃபித்னாக்கள், ஏமாற்றக்கூடிய விடயங்கள் இருந்துவிட்டாலும் என்ன செய்துவிடக்கூடாது? அவைகள் ஒருவனை ஏமாற்றிவிடக்கூடாது, தீனை விட்டு தூரப்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அந்த வசனத்தை கொண்டு வருகிறார்கள். சூரத்து ஹூதுடைய 112வது வசனம், வஸ்தகிம் கமா உமிர்த். அல்லாஹ் தனது தூதரை பார்த்து கட்டளையிடுகிறான், உமக்கு ஏவப்பட்டது போன்று உறுதியாக இருப்பீராக, இஸ்திகாமத்தாக இருப்பீராக என்ற வசனத்தை இங்கு கொண்டு வருகிறார்கள். ஏழாவது அருமை சகோதரர்களே, அத்தவக்கலு அலல்லாஹ், அல்லாஹின் மீது முழுமையாக தவக்குல் வைத்து செயல்படுதல். அல்லாஹ் சொல்கிறான், வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹின் மீதே தவக்குல் வையுங்கள். அப்ப எப்படி வருது? இது நிபந்தனையோடு வருகிறது. நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வையுங்கள், அல்லாஹ்வின் மீதே உங்களுடைய காரியங்களை அல்லாஹ்விடமே ஒப்படையுங்கள், அல்லாஹ்வை சார்ந்திருங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது சூரத்துல் மாஇதாவுடைய 23வது வசனம். இதுல நம்மளுடைய ஆசிரியர் சொல்கிறார், மஅ பத்ரில் அஸ்பாப்,
அதாவது ஒன்றை அடைவதற்கான காரணிகளோடு. மார்க்கத்தில் இப்போ அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், ஒன்றை அடைவதற்கு என்னென்ன வழிகளை ஏற்படுத்தி இருக்கிறானோ அந்த வழிகளில் முயற்சிப்பதோடு என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குள் வைத்து அவன் முயற்சிக்க வேண்டும். எட்டாவது நறுமை சகோதரர்களே, அஸ்ஸப்ரு அலா கதாஇஹி வ கதரிஹி, அல்லாஹுடைய அந்த தீர்ப்பு, அல்லாஹுடைய அந்த முடிவு, அதில் பொறுமையாக இருத்தல். இது படைத்த ரப்புடைய தீர்ப்பு, இது படைத்த ரப்புடைய முடிவு, அதில் என்ன செய்ய வேண்டும், பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வசனத்தை கொண்டு வராங்க, சூரத்துல் லுக்மான் 17வது வசனம், வஸ்பிர் அலா மா அஸாபக், உங்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனைகளில் நீங்கள் பொறுமையோடு இருங்கள், பொறுமையோடு நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, ஒரு மனிதன் தனது வாழ்வில் சந்திக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களில் அவன் பொறுமையோடு செயல்பட வேண்டும் என்பது குர்ஆனுடைய வழிகாட்டல். இது ஒரு முஸ்லிம் படைத்த ரப்போடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வழிகாட்டலை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. 9வது கொண்டு வருகிறார், அத்தௌபத்து இலைஹி வ தவாமுல் இஸ்திக்ஃபார், என்ன, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதும் பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்வின் பால் மீளுதலும், அதே போன்று அல்லாஹ்விடத்திலே என்ன செய்யறது, இஸ்திக்ஃபார் செய்த வண்ணம் இருத்தல். அதிகம் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்து, தௌபாவும் இஸ்திக்ஃபாரும். இதுக்கு சூரத்து நூருடைய 31வது வசனத்தை இங்கு குறிப்பிடுகிறார்கள், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹு தஆலா மூமின்களை பார்த்து என்ன சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், உங்களுடைய எல்லா பாவங்களும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்யுங்கள் மூமின்களே, அதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அடுத்து 10வது கொண்டு வருகிறார்கள், அல் முஹாஃபதத்து அலல் ஃபராயிதி வல் வாஜிபாத், படைத்த ரப்போடு ஒரு முஸ்லிம் அந்த பேண வேண்டிய அந்த தொடர்பில், அந்த நட்பண்புகளில் கொண்டு வரக்கூடிய 10வது விடயம் என்ன, அல்லாஹ் எவற்றை கடமையாக்கினானோ அவற்றை பேணி அவற்றை நிறைவேற்றுதல், அதை என்ன செய்வது, அதில் எந்த குறைவையும் ஏற்படுத்தாமல் அவைகளை ஒருவர் பேணி பாதுகாத்து வருதல் என்பதை கொண்டு வருகிறார். இதற்கு ஹதீஸுல் குதுசி புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வருகிறார், வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம ஃப்தரல்துஹு அலைஹி. அல்லாஹ் எதை விரும்புகிறான் என்றால், ஒரு அடியான் அல்லாஹ்வின் பால் எதன் மூலம் நெருங்குவதை அல்லாஹ் விரும்புகிறான் என்றால், நான் அவனுக்கு கடமையாக்கியவைகளின் மூலம். நாம் இறை நெருக்கத்தை பெற விரும்புகிறோமா, அவன் எவற்றை நம் மீது கடமையாக்கினானோ அவற்றை கொண்டு அவற்றை நிறைவேற்றுவதன் மூலம் நாம் அவன் பக்கம் நெருங்குவதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, கடமைகளில் நாம் குறைவு செய்துவிட்டு உபரியானவைகளில் கவனம் செலுத்தி எந்த பயனும் இல்லை. எனவே நாம் உபரியானவைகளில் கவனம் செலுத்துவதற்கு முன்னால் எதில் கவனம் செலுத்த வேண்டும், நம் மீது கடமையாக்கப்பட்டவைகள், அல்லாஹ் நமக்கு விதியாக்கியவைகள், அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியவற்றில் நாம் எந்த குறையும் செய்யக்கூடாது. அவற்றை நாம் நிறைவாக முழுமையாக பேணி பாதுகாத்து வர வேண்டும். அடுத்து 11வது விடயமாக சொல்கிறார், அல் முசாரஅத்து இல தாஆத், என்ன, நல்ல விஷயங்களில், நன்மையான விஷயங்களில் விரைந்து செயல்படுதல். இதெல்லாம் படைத்த ரப்போடு ஒரு மூமின் பேண வேண்டிய அந்த சிறந்த தொடர்பில் உள்ளவைகள். நன்மையானவற்றில் விரைந்து செயல்படுதல். கால தஆலா வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், ஆல் இம்ரானுடைய 133வது வசனம், உங்கள் ரப்புடைய மன்னிப்பின் பால் நீங்கள் விரையுங்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்கிறான். அடுத்து 12வது விஷயமாக கொண்டு வருகிறார்கள், தக்தீமு கலாமில்லாஹி தஆலா அலா கலாமில் பஷர், அதாவது படைத்த ரப்புடைய வார்த்தைகளுக்கு எல்லா மனிதர்களுடைய வார்த்தைகளை விட அது முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். இது அல்லாஹுடைய வார்த்தை, இது அல்லாஹ் சொல்கிறான், இது அல்லாஹுடைய கட்டளை. எனவே இந்த மனித சிந்தனைகளால் உருவான சட்டங்களாக இருக்கலாம், இவைகள் அனைத்தை விடவும் படைத்த ரப்புடைய சட்டத்துக்கு, அந்த வார்த்தைகளுக்கு என்ன முன்னுரிமை, அதுதான் முதன்மையானது, அதற்குத்தான் என்ன புனிதத்துவம், அதற்குத்தான் சிறப்பு, அதுதான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியது என்ற இந்த சிந்தனை ஒவ்வொரு மூமினுக்குள்ளும் இருக்க வேண்டும். படைத்த ரப்போடு ஒருவன் பேணுகின்ற இந்த தொடர்பில் இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது.
அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய வசனத்தை இங்கு கொண்டு வருகிறார்கள். சூரத்துல் ஹுஜராத்துடைய 1வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ் மூமின்களை பார்த்து சொல்கிறான், அதாவது நீங்கள் அல்லாஹுவையோ அவனது தூதரையோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, முந்தக்கூடாது. அவர்களை விட யாரையும் என்ன செய்யக்கூடாது, முற்படுத்தவும் கூடாது. அவர்களை விட யாரையும் என்ன செய்யக்கூடாது, முற்படுத்தவும் கூடாது. எனவே இது படைத்த ரப்புடைய வார்த்தைகளா, அவனது கட்டளைகளா, அவனது சட்டங்களா, அவைகள் தான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். அடுத்து 13வது அருமையான சகோதரர்களே, அல் இஸ்திஅதாது லில்லிகாஇஹி பில் அமலி ஸாலிஹ். என்ன, அதாவது அல்லாஹ்வை நாம் ஒவ்வொருவரும் சந்தித்தே ஆக வேண்டும் இல்லையா? படைத்த ரப்பை நாம் ஒவ்வொருவரும் சந்தித்தே ஆக வேண்டும். எனவே அவனை நாம் சந்திப்பதற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளுதல் எப்படி? நல்ல அமல்களின் மூலம், நற்செயல்களின் மூலம், நல்லமல்களை செய்வதன் மூலம் அவனை சந்திப்பதை என்ன செய்வது, அதற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளுதல். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். சூரத்துல் பக்ராவுடைய 281வது வசனம். அதாவது ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இறைவன் பால் மீட்டப்படுகின்ற அந்த நாள். இது இந்த நூலில் ஆசிரியர் கொண்டு வரக்கூடிய செய்தி. அதே போன்றுதான் உங்களுக்கு பார்க்கலாம் சூரத்துல் கஹ்ஃபுடைய இறுதியில் வரக்கூடிய வசனம், ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அவனது ரப்பை சந்திப்பதை யாரெல்லாம் ஆதரவு வைக்கிறார்களோ அவர்கள் நல்ல அமல்கள் செய்யட்டும், இறைவனுக்கு யாரையும் இணையாக்காது இருக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். பாருங்க, இந்த வசனத்தில் படைத்த ரப்பை சந்திக்க விரும்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் 2 விடயங்களை சொல்கிறான். ஒன்றென்ன, அவர் சாலிகான அமல்களை செய்யட்டும், அவனுக்கு யாரையும் எவரையும் இணையாக்காது இருக்கட்டும் என்று 2 விடயங்கள் அங்கு சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அடுத்த அருமையான சகோதரர்களை 14வது விடயமாக சொல்கிறார், தன்கியத்துல் கல்பி மின் மஹப்பத்தி கைரிஹி அவு தஅதீமி கைரிஹி. அதாவது அவரது உள்ளம் எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால், அதாவது அவன் அல்லாதவைகளை நேசிப்பதோ, அவனை விட அவன் அல்லாதவைகளை நேசிப்பதோ, அல்லது அவனை விட ஏனையவைகளை மகத்துவப்படுத்துவதை விட யாரு, படைத்த ரப்பு தான் முதலில் நேசத்துக்குரியவன். படைத்த ரப் தான் முதலில் மகத்துவப்படுத்தப்பட வேண்டும், கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு அடுத்தது அவனது ரசூல், அதற்கு பிறகுதான் ஏனையவர்கள் வருவார்கள். எனவே இதில் அவனது உள்ளம் மிக தூய்மையாக இருக்க வேண்டும், அல்லாஹுவை நேசிப்பதிலும் அவனை மகத்துவப்படுத்துவதிலும் என்று குறிப்பிடுகிறார்கள். 15வது விடயம் என் அருமையான சகோதரர்களை, தஅதீமு மா அல்லாஹ். அல்லாஹ் எவற்றையெல்லாம் மகத்துவப்படுத்தினானோ அவற்றையெல்லாம் மகத்துவப்படுத்தல். கல் குர்ஆனி சுன்னத்தின் நபவியா, குர்ஆன் அதே போன்று சுன்னா, அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாக்கள், அதே போன்று வதஅதீமுல் அமாகின் அல்லதி அல்லாஹ், அல்லாஹ் மகத்துவப்படுத்திய இடங்களை நாம் மகத்துவப்படுத்துதல். மக்கா, மதீனா, அதே போன்று மஸ்ஜிதுகள், அதே போன்று அல்லாஹு தஆலா எந்த மனிதர்களை கண்ணியப்படுத்தினானோ அவர்களை நாம் கண்ணியப்படுத்துதல். நபிமார்கள், நல்லோர்கள், உலமாக்கள், பெற்றோர்கள், இவ்வாறு மார்க்கம் இவற்றையெல்லாம் கண்ணியப்படுத்த சொல்லி இருக்கிறதோ அவற்றில் நாம் என்ன செய்யக்கூடாது, வரம்பு மீறாமல் அந்த மார்க்க வரையறைக்குள் இருந்து அவைகள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். 16வது விடயமாக சொல்கிறார்கள், என் அருமையான சகோதரர்களே, தர்க்கு தசாஹுலி ஃபீ ஸகாயிரி துனூபி லிஅன்னஹா முகத்திமாத்துன் லில் கபாயிர். என்னது, சிலர்கள் என்ன செய்வாங்க, இது சிறிய பாவம் தானே, இது சிறிய பாவம் தானே என்று அலட்சியமாக இருப்பாங்க. இந்த அலட்சியம் கூடாது. ஏனென்றால் அதுதான் பெரும் பாவங்களுக்கு முன்னுரையாக இருக்கிறது. பெரும் பாவங்களுக்கு நுழைவாயிலாக இருப்பவைகள் சிறிய பாவங்கள். ஒருவன் சிறிய பாவங்களில் அலட்சியமாகி விடுகின்ற போது அவன் பெரும் பாவங்களில் என்ன செய்வான், வீழ்ந்து விடுவான். எனவே படைத்த ரப்போடு உள்ள தொடர்பில் இது மிக முக்கியமானது. அதனால்தான் அறிஞர்கள் சொல்வார்கள், அதாவது நீ எப்படி பார்க்கக்கூடாது என்று சொன்னால், இது சிறிய பாவம் தானே என்று பார்க்கக்கூடாது, மாறாக நீ யாருக்கு மாறு செய்தாய் என்றுதான் பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கிறோம்,
என்ன பெரும் பாவங்களே சாதாரணமாகிவிட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு காலத்தில் இருக்கிறோம். எனவே நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சிறு பாவங்கள் இருந்து நம்மை நாம் காத்துக் கொள்கின்ற போது அது நிச்சயமாக நம்மை என்ன செய்துவிடும்? பெரும் பாவங்களிலே நெருங்கவே செய்யாது, இல்லையா? எனவே இது ஒரு முக்கியமான விடயமாக இதிலே சொல்கிறார்கள். இதில் ஒரு கூற்றையும் கொண்டு வருகிறார்கள். புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு கூற்று, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால், அதாவது இன்னக்கும் லதஅமலூன அஅமாலன் ஹிய அதக்கு ஃபி ஐனிக்கும் மினஷ் ஷஅரி இன் குன்னா நஉதுஹா அலா அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் மூபிகாத். அதாவது நீங்க சில செயல்களை, சில பாவங்களை எப்படி பார்க்குறீங்கன்னு சொன்னா, ஒரு தலைமுடியை போன்று நீங்க அற்பமாக நினைக்கிறீங்க. உங்களோட கண்களுக்கு அவைகள் அற்பமாக தெரிகின்றன. ஆனால் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அவைகள் அழிவுக்குரியவைகளாக, அழிவுக்குரிய பாவங்களாக கருதினோம். அந்த காலத்துல சஹாபாக்கள் உயிரோடு இருக்கின்ற போதே இப்படி ஒரு நிலை என்றால் நாம் வாழக்கூடிய காலம் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. அப்ப எனவே சுப்ஹானல்லாஹ், அப்ப என்ன பாவங்களை இவ்வாறு அற்பமாக கருதச் செய்வது என்பது ஷைத்தானுடைய சூழ்ச்சியாக இருக்கிறது, ஷைத்தானுடைய சூழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, அடுத்து 17வது விடயமாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கராஹியத்துல் முன்கராத்தி வல் பிதஇ லிஅன்னல்லாஹ யக்ரஹுஹா. என்ன பாவங்களை வெறுக்க வேண்டும், பிதஅத்துகளை வெறுக்க வேண்டும். ஏன்? அல்லாஹ் அவற்றை வெறுக்கின்றான். அல்லாஹ் வெறுக்கக்கூடியவற்றை ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். பாவமான விடயங்களை, பிதஅத்தான விடயங்களை வெறுக்க வேண்டும். ஏனென்றால் இவற்றை அல்லாஹ் வெறுக்கின்றான். 18வது விஷயமாக சொல்கிறார் என் அருமையான சகோதரர்களே, அதாவது அல்லாஹுடைய படைப்புகளை சிந்தித்தல். அல்லாஹுடைய படைப்புகளை சிந்தித்தல். உதாரணமாக நாம் அல்லாஹுவை அறிந்து கொள்வதற்கு, படைத்த ரப்பை அறிந்து கொள்வதற்கு என்ன செய்வது? அவனுடைய பிரமாண்டமான படைப்புகளை, அவனுடைய அத்தாட்சிகளை நாம் சிந்தித்தல். அவனது அத்தாட்சிகளை நாம் சிந்தித்தல். இது என்ன செய்யும்? அவனை பற்றிய அந்த நம்பிக்கையை நமது உள்ளத்தில் அதிகப்படுத்தும், நம்மை உறுதியாக்கும். எனவே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அதன் பால் அழைப்பு விடுக்கின்றான். குர்ஆனின் மூலம் அதன் பால் அழைக்கின்றான். அல்லாஹுடைய இந்த பிரமாண்டமான படைப்புகளை சிந்திக்குமாறு, அவனது அத்தாட்சிகளை சிந்திக்குமாறு அல்லாஹ் அழைப்பு விடுக்கின்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த விடயங்கள் படைத்த ரப்போடு ஒருவர் பேண வேண்டிய அந்த உன்னதமான அந்த தொடர்பை, பண்புகளை இந்த செய்திகளில் நாங்கள் பார்த்தோம். இதோடு இந்த நூலுடைய இந்த பகுதி முடிவடைகிறது. இதில் நாம் சில விளக்கங்களை உங்களுக்கு சொல்லி என்ன செய்யலாம், நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் படைத்த ரப்போடு ஏற்படுத்தக்கூடிய அந்த தொடர்பு என்பது அது எவ்வளவு புனிதமானது, அது எவ்வளவு சிறப்புக்குரியது, அதற்குரிய பெருமதி சுப்ஹானல்லாஹ், அதற்கு நிகராக எதுவுமே இல்லை, அதற்கு நிகராக எதுவுமே கிடையாது. எனவே சுப்ஹானல்லாஹ், ஒரு முஸ்லிம் படைத்த ரப்போடு ஏற்படுத்தக்கூடிய அந்த தொடர்பு என்பது மிக தூய்மையானதாக இருக்க வேண்டும், மிக உண்மையானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹா என்று சொன்னார்கள். அத்தீனு அன்-நஸீஹா என்று சொன்னார்கள். மார்க்கம் என்பது நசீஹத்தாகும், மார்க்கம் என்பது நசீஹத்தாகும், உண்மையுடன் நடத்தலாகும் என்று சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யாருடன் என்று கேட்கிறான். கேட்கும் போது சொன்னார்கள், முதலில் யாரோடு? லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான், அல்லாஹ்வோடு தான் ஒருவர் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். புரியுதா சொல்றது? எனவே இதுதான் முதன்மையானது, இதுதான் முதன்மையான விடயம். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் இதை பற்றி நம்மிடம் சுய விசாரணை செய்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். படைத்த ரப்போடு எனது உறவு, எனது தொடர்பு எப்படி இருக்கிறது? ஏனென்றால் அந்த தொடர்பு சீராகி விடுமாக இருந்தால், நறுமையான சகோதரர்களை, அறிஞர்கள் சொல்வது போன்று, நீங்கள் படைத்த ரப்போடு உள்ள தொடர்பை சீராக்குங்கள், ஏனைய படைப்பினங்களோடு உள்ள தொடர்பை அவன் உங்களுக்கு என்ன செய்வான்? சீராக்கி தருவான்.
எனவே உள்ளம் சார்ந்த அமல்கள் என்பவைகளே முக்கியமானவைகள். உள்ளம் சார்ந்த அமல்களில் மிக முக்கியமான ஒரு அமல் தான் என்ன? படைத்த ரப்பை பற்றி நல்லெண்ணம் கொள்ளுதல். அதாவது ஹுஸ்னுல் பில்லாஹ், படைத்த ரப்பை பற்றி நல்லெண்ணம் கொள்ளுதல். இது உள்ளம் சார்ந்த அமல்கள் ஒரு மிக முக்கியமான அமல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 3 நாட்கள் இருக்கின்ற போது ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி எனக்கு ஒரு வசியத்தை செய்தார்கள், கட்டளையிட்டார்கள். என்ன சொன்னார்கள்? லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வயுஹ்சினு ظن பில்லாஹ், உங்களில் எவரும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவராகவே தவிர மரணிக்க கூடாது. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் என்று பாருங்க. மரணிக்கும் போது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவராக மரணிக்க வேண்டும் என்றால் அவர் வாழும் போது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவராக வாழ்ந்திருக்க வேண்டும், இல்லையா? அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவராக வாழ்ந்திருந்தால் தான் அவர் என்ன செய்யலாம்? நல்லெண்ணம் கொண்டவராக மரணிக்க முடியும். எனவே நறுமை சகோதரர்களே, அதாவது நாம் கடைசியாக எப்போது நமது 2 கரங்களை ஏந்தி அல்லாஹ்விடம் துஆ செய்தோம்? கொஞ்சம் உங்களோட உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்க. நான் 2 கரங்களை ஏந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தது எப்போது? அல்லது தொழுகையில சுஜூதில் நான் இறுதியாக எப்போது துஆ செய்தேன், பிரார்த்தனை செய்தேன்? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நறுமை சகோதரர்களே, இதிலெல்லாம் குறைபாடு வருகிறது என்றால் என்ன காரணம்? அல்லாஹின் மீது உள்ள நம்பிக்கையில் உள்ள குறைபாடு, அல்லாஹின் மீது உள்ள அந்த நல்லெண்ணத்தில் உள்ள குறைபாடு. இன்று நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய சிந்தனை எப்படி ஆகிவிட்டது? எனது துஆ இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது, எனது பிரார்த்தனை இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது, நான் எவ்வளவோ நாம் பிரார்த்தனைகள் செய்து விட்டேன். இப்படி ஒரு அவநம்பிக்கையிலே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எப்படி சொல்கிறான்? அல்லாஹ் பாவம் செய்யக்கூடியவர்களை அழைத்து சொல்கிறான். குல் யா இபாதிய அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அதாவது பாவம் செய்த எனது அடியார்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அவர்களை கூட அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? எனது அடியார்களே என்று தான் அழைக்கிறான். அழைத்து சொல்கிறான், அல்லாஹுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், அல்லாஹுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அருமையான பாவிகளுக்கே இப்படி ஒரு அழைப்பென்றால் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களை அல்லாஹ் கைவிடுவானா? நாங்கள் பார்க்குறோம் அருமை சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? நெருக்கடிகள் பலஸ்தீனில் அந்த காசால மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நெருக்கடியான நிலைகளை பார்க்கும்போது நமது உள்ளம் எவ்வளவு வேதனைப்படுகிறது, எவ்வளவு கஷ்டப்படுகிறது. நாம் அல்லாஹ்விடம் உறுதியான நம்பிக்கையோடு பிரார்த்திக்க வேண்டும். நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும், பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். அல்லாஹுடைய தூதரோடு அதிகமான தோழர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்து சேருகிறார்கள். ஆனால் சிலர்களால் ஹிஜ்ரத் செய்து வந்து கொள்ள முடியாத நிலை. அந்தளவு அவர்கள் மக்காவிலே பலவீனப்பட்டவர்களாக, அந்த காஃபிர்களுடைய சித்திரவதைகளுக்கு உட்பட்டவர்களாக பல நெருக்கடிகளை சந்தித்த நிலையிலே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாத காலம் தொழுகையில துஆ செய்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ எவ்வளவு சிறப்பானது, அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு உயர்வானது. அந்த துஆவை ரசூலுல்லாஹ் ஒரு மாத காலம் தொழுகையில கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அவர்களுடைய பெயர்களை சொல்லி, யா அல்லாஹ் இவரை பாதுகாப்பாயாக, இவரை பாதுகாப்பாயாக, இவரை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹுடைய தூதர் கேட்கிறான். வலீத் என்று சொல்கிறார்கள், ஐயாஷ் இப்னு ரபியா என்று இப்படி பெயர்களை சொல்லி கேட்கிறான். அதுல பொதுவாக ஒரு துஆவை எப்படி சொல்றாங்க? அல்லாஹும்ம அன்ஜில் முஸ்தத்அஃபீன மினல் முஃமினீன், அல்லாஹும்ம அன்ஜில் முஸ்தத்அஃபீன மினல் முஃமினீன், மூமின்களில் பலவீனப்பட்டு கிடப்போரை பாதுகாப்பாயாக. நாம் செய்ய வேண்டிய ஒரு துஆ. என் அருமையான சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து சேர்ந்த பிறகுதான் அவ்வாறு பிரார்த்திப்பதை நிறுத்தி கொண்டார்கள். எனவே அல்லாஹுடைய அருளில் நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நாம் பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும், நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்களுக்கு விடிவை கொடுப்பான். அல்லாஹ் நம்மிடம் கேட்பான், என்ன நீ இதையாவது நீ
செய்யவில்லையா? பிரார்த்தனை உனக்கு செய்ய முடியுமான ஒன்றுதானே, இதை கூட நீ செய்யவில்லையா என்றால் நம்மிடம் அப்படி ஒரு கேள்வி நிச்சயமாக கேட்கப்படுமா இல்லையா? அப்ப எனவே இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் சகோதரர்கள். எனவே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இவ்வாறான எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய அருளில் நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அல்லாஹ் பேராற்றல் மிக்கவன், அவனது ஆற்றல் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டும். அவனிடம் நாம் உறுதியான நம்பிக்கையோடு பிரார்த்திக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் ரப்பை நெருங்கி கொண்டே இருக்க வேண்டும். ரப்பை நெருங்குவதற்குரிய வழி என்ன? அதாவது கடமைகளை நாம் முறையாக செய்வதும், உபரியான வணக்கங்களை நாம் தொடர்ந்து உபரியான வணக்கங்களில் ஈடுபடுவதும், அதே போன்று நறுமை சகோதரர்களே, பிந்திய இரவில் எழுந்து நாம் அல்லாஹ்விடம் தொழுது நாம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் துனியாவுடைய வானத்துக்கு இறங்குவது எனக்காக, உங்களுக்காக. நறுமை சகோதரர்களே, படைத்த ரப்புல் ஆலமீன் எந்த தேவையும் அற்றவன், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. அவன் ஒவ்வொரு இரவிலும் அந்த இரவினுடைய 1/3 பகுதி இருக்கும் போது அவன் துனியாவுடைய வானத்துக்கு ஏன் இறங்கி வருகிறான்? யாருக்காக வருகிறான்? எனக்காக வருகிறான், உங்களுக்காக வருகிறான். அவன் வந்து சுப்ஹானல்லாஹ் என்ன அறிவிப்பை செய்கிறான்? என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறார்களா? அவர்களது பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னிடம் தேவைகளை முன்வைப்பவர்கள் இருக்கிறார்களா? அவர்கள் தேவைகளை நிறைவு செய்கிறேன். என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? அவர்களது பாவங்களை நான் மன்னிக்கிறேன். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? எழுந்து அந்த பிந்திய இரவில் பிரார்த்திக்க வேண்டும். குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்காக அதிகம் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். அதே போன்று இந்த அநியாயக்கார யூதர்களுக்கு எதிராக நாம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் உனது தண்டனை அவர்கள் விஷயத்தில் கடுமையாக்கென்று நாம் கேட்க வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, அதாவது படைத்த ரப்போடு உள்ள அந்த தொடர்பு என்பது எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவர்கள், உயர்வானவர்கள். அறிஞர்கள் சொல்வார்கள், அதாவது உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உள்ள அந்தஸ்தை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால், உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உள்ள அந்தஸ்தை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால், அதாவது உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுக்குரிய அந்தஸ்து என்ன என்பதை பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுக்குரிய அந்தஸ்து எங்கே இருக்கிறது? அதுதான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உள்ள இடம். எனவே படைத்த ரப்புடைய வார்த்தைகள் அனைத்தை விடவும் முற்படுத்தப்பட வேண்டும். நாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம் என்றால் இது வெறும் வார்த்தைகள் அல்ல. அல்லாஹ் மிகப்பெரியவன் என்றால் அவனது தீன் அனைத்தை விடவும் மிகப்பெரியது, அவனது கட்டளைகள் அனைத்தை விடவும் மிகப்பெரியது. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புகிறானோ அவனை சந்திப்பதை அல்லாஹும் விரும்புகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, படைத்த ரப்பை சந்திப்பதை நானும் நீங்களும் விரும்ப வேண்டும். அது ஒரு ஈமானுடைய, ஒரு மூமினுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி நாம் அதை விரும்ப வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அந்த சந்திப்பை விரும்பக்கூடிய அமல்களாக எமது வாழ்வில் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த சந்திப்பை விரும்பக்கூடிய செயல்கள், நற்செயல்கள், நல்ல அமல்களை நாம் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன செய்யும்? அந்த நேசத்தை, அந்த விருப்பத்தை உண்டாக்கும். எந்த அளவுக்கென்றால், மரணித்து விட்டால் ஒரு மூமின் சொல்வதென்ன? என்னை அவசரமாக கொண்டு செல்லுங்கள், என்னை விரைவாக கொண்டு செல்லுங்கள் என்று தான் சொல்வார். அந்த அளவுக்கு அல்லாஹுடைய அந்த ரஹமத்தின் பால் விரைந்து செல்வதை அவர் விரும்புவார். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்படிப்பட்ட அடியார்களாக, அதே போன்று நாம் பார்க்கிறோம் துஆக்கள், சஹாபாக்களுடைய பிரார்த்தனைகள், நபிமொழிகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆவாகவும் இது வருகிறது. அந்த ரிவாயத் சம்பந்தமான சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் நபித்தோழர்களும் இவ்வாறு துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலின் யுகர்ரிபுனி இலைக் என்று வரக்கூடிய துஆ. யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் உனது நேசத்தை கேட்கிறேன். அதே போன்று நீ யாரையெல்லாம் நேசிக்கிறாயோ அவர்களுடைய நேசத்தையும் கேட்கின்றேன். உன்னை நேசிக்கக்கூடியவருடைய நேசத்தையும் கேட்கின்றேன். அதே போன்று உன் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய அந்த அமல்களின் மீதும் நேசத்தை கேட்கிறேன். உன் பக்கம் நெருக்கி வைக்குமே அமல்கள், அந்த அமல்களின் மீதும் நேசம், அந்த அமல்களை செய்வதற்கான நேசம், அந்த அமல்களை செய்வதற்கான விருப்பம், அது மிகப்பெரிய அருளா இல்லையா? அதுவும் மிகப்பெரிய அருளா இல்லையா?
எனவே பார்க்குறோம், ஹதீஸில் படிக்கும்போது எப்படி படிக்கிறோம்? ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஆரம்பத்தில் வஹி வந்த செய்திகளை படிக்கின்ற போது எப்படி வருது செய்தி? நபி அவர்களுக்கு தனிமை விருப்பமாக்கப்பட்டது. படிக்கிறோமா இல்லையா ஹதீஸ்ல? நபி அவர்களுக்கு தனிமை என்பது விருப்பமாக்கப்பட்டது. யார் அந்த விருப்பத்தை அங்கு ஏற்படுத்தியது? யாரு? அல்லாஹ். நபி அவர்கள் என்ன செய்றாங்க? தனிமையை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. தனிமையிலிருந்து படைத்த ரப்பை பற்றி, படைத்த ரப்புடைய வல்லமைகளை பற்றி சுப்ஹானல்லாஹ் அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். அவற்றையெல்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் தான் அந்த விருப்பத்தை உள்ளத்திலே போடுவது. எனவே நல்ல அமல்கள் இபாதத்துகளின் பால் அந்த நேசத்தை நமது உள்ளத்தில் போடுமாறு நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை நேசத்துக்குரியதாக ஆக்கினான், உங்களுடைய உள்ளங்களை ஈமானை கொண்டு அலங்கரித்தான். வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். உங்களுக்கு குஃப்ரையும் பாவமான விடயங்களையும் மாறு செய்வதையும் வெறுப்புக்குரியதாக ஆக்கினான். எனவே இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருளா இல்லையா? இதுதான் மிக பெரும் அருள். நாங்கள் வெறுமனே இந்த உலகத்துடைய செல்வங்களை மாத்திரம் அருளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் மிகப்பெரிய அருள் ஒருவருக்கு ஈமான் நேசத்துக்குரியதாக ஆக்கப்படுதல், நல்ல அமல்களின் மீது நேசம் ஏற்படுதல், நல்ல அமல்களை செய்வதற்குரிய விருப்பம், அதில் ஏற்படுகின்ற ஆசை, அதில் ஏற்படுகின்ற ஆர்வம், இதுதான் என் அறிவிச்சால் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத், மிகப்பெரிய அருள். பாவங்களின் மீது வெறுப்பு ஏற்படுகிறது, பாவங்களை அவர் எண்ணிக்கூட பார்க்காத நிலை உருவாகிறது என்றால் இதுதான் மிகப்பெரிய அருள். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த படைத்த ரப்போடுள்ள தொடர்பை நாம் சீராக்குவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.